வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் மாதம் உண்டாக இருக்கிற திரிக்ரகி யோகம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த யோகம் ஒரு ராஜயோகம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த யோகம் எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, 3 கிரகங்கள் ஒரு ராசியில அல்லது ஒரே லக்கணத்துல ஒன்றிணையும் போது உருவாகிற ஒரு யோகம் தான் இந்த திரிக்ரகி யோகம். இந்த திரிக்ரகி யோகம் உண்டாகிறதுனால எந்த ராசிகளுக்கு ராஜயோகம், பணவரவு இதெல்லாமே ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த திரிக்ரகி யோகம் அப்படிங்கிறது சூரியன், புதன், குரு அப்படிங்கிற 3 கிரகங்கள் ஒரு ராசியிலையோ இல்லை ஒரே லக்கணத்திலேயோ ஒன்றிணையும் போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலனை கொடுக்கும். அதே மாதிரி சில ராசிக்கு சாதகமான பலனையும் சில ராசிக்கு பாதகமாக பலனையும் கொடுக்கும். இந்த யோகத்தினால சாதகமான பலன்கள் அடைய போகிற ராசிகள் வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் எப்பயுமே ஒருவித அமைதி, மன அமைதி, நேர்மறை ஆற்றல்கள், அதே மாதிரி நமக்கு நல்ல புது வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். அதே மாதிரி வெற்றி மேல் வெற்றியும் உண்டாகும். எந்த மாதிரி கிரகங்கள் அவ்வப்போது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுபடும், அதே மாதிரி இந்த ஜூன் மாதத்தில் புதன் கிரகம் மிதுனத்தில் சஞ்சரிக்கும். அதே மாதிரி பிறகு சூரியனில் மிதுனத்துலையும் நுழைவார். அதே மாதிரி குருவும் மிதுனத்தில் நுழைவாங்க. அதாவது இந்த 3 பேரும் மிதுனத்தில் நுழைகிறாங்க. அதனால நமக்கு ஏற்படுற இந்த யோகத்தை தான் நம்ம திரிகிரக யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஜூன் 15, 2025 அன்று நடைபெற இருக்குது. இதனால ஆனி மாதம் தொடக்கத்திலேயே இந்த திரிகிரக யோகம் உண்டாகி சில ராசிகளுக்கு நேர்மறையான நல்ல ராஜயோகத்தை கொடுக்க போகுது. அந்த மாதிரி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதலாவது இந்த திரிகிரக யோகத்தினால நன்மைகள் அடைய போகிற ராசி அப்படின்னா அது மேஷ ராசி தான். மேஷ ராசிக்கு எல்லாமே நேர்மறையான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. நேர்மறை ஆற்றலும் அதிகரிக்கும். அவங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ்னஸ் அதிகரிக்கும். ஒரு தைரியம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு நேர்மறையான சிந்தனையிலே நம்ம செயல்படுவாங்க. அதே மாதிரி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இது எல்லாத்துலேயுமே ஒரு வித மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது. தொழில், வேலை இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வியாபாரம் இது எல்லாத்துலேயுமே ஒரு வித வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கும் திருமணம் கைகூடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே மாதிரி வருமானமும் மேம்படும். நிதியில் பணப்பிரச்சனை, பண சிக்கல் இந்த மாதிரி இருந்த சிக்கல் எல்லாமே நீங்கும். பணத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. குடும்பத்திலையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்து இருக்கும். இந்த ஆனி மாதத்தில் இந்த திரிகிரக யோகம் உண்டாகிறதுனால உங்களோட வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நம்ம அடுத்து எந்த ராசிக்குன்னு பார்க்கலாம். அடுத்து திரிகிரக யோகம்னால ரொம்பவே நன்மைகளை அடைய போகிற ராசி அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப ராசி தான். இந்த ரிஷப ராசிக்கு இந்த நேரத்தில் ஒரு ராஜயோகம் உண்டாகும் அந்த மாதிரியே நம்ம சொல்லலாம். இவங்க ஏதாச்சும் ஒன்று தொட்டாலே அதை இந்த நேரத்தில் வெற்றி தான் கிட்டும். ஏதாச்சும் தொழிலாக இருக்கட்டும், இல்லை படிப்பாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், ரிஷபராசியில் இருக்கவங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சி கைகூடும். வெற்றிகள் கிட்டும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு நல்ல செய்தி வர்றது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, நண்பர்களோட அப்படின்னு எல்லா சைடுமே ரொம்பவே மகிழ்ச்சியாகவே இருக்க போகிறீங்க. அதே மாதிரி நிதி, பணம் இதெல்லாமே உங்களுக்கு தேவைக்கு மேலேயே இருக்கும். ஆடம்பரமாக செலவு செய்வீங்க. ஆடம்பர வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினச்ச ரிஷபராசி எல்லாருக்குமே ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு தேவையான பணம் எல்லாமே இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கும். முன்பை விட ரொம்பவே சுறுசுறுவீங்க. ஏதாச்சும் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் நீங்கள் அந்த ஆரோக்கிய பிரச்சனை எல்லாமே சரி செய்து இந்த நேரத்தில் ஆரோக்கியமும் ரொம்பவே சிறப்பாகவே இருக்கும். ஆக மொத்தத்தில் ரிஷபராசி
இந்த ஆனி மாதத்தில் ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்க போகுது. நம்ம அடுத்த ராசிக்கு பார்க்கலாம் வாங்க. அடுத்து இந்த யோகத்தினால நன்மைகள் அடைய போகிற ராசி அப்படின்னா கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு இந்த யோகம் வந்து ரொம்பவே வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நேரமாகவே இருக்கும். இவங்களும் வாழ்க்கை துணையோட ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க. அதே மாதிரி மன மகிழ்ச்சி, மன அமைதி இது எல்லாமே வந்து சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாச்சும் சுற்றுலா போகிறது, இல்லை ஆன்மீக பயணம் போகிறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் போவீங்க. அந்த அளவுக்கு மன மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏதாச்சும் நீதிமன்றம் வழக்குகள் அந்த மாதிரி இருந்தாலும் அது உங்களுக்கு சார்ந்ததாகவே வந்து அமையும். ரொம்பவே இழுத்துட்டு இருந்த நீதிமன்ற வழக்குகள் இது எல்லாமே இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை வந்து கொடுக்கும். இந்த திரிகிரக யோகம் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்க இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி என்னதுன்னா சிம்மம். இந்த சிம்ம ராசிக்கும் நிறைய மங்களகரமான பலன்களை வந்து திரிகிரக யோகம் வந்து அள்ளி கொடுக்க போகுது. இவங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வந்து ஏற்படும். அதே மாதிரி வேலையிலையா இருக்கட்டும், இல்லை தொழிலையா இருக்கட்டும், ஒரு வித முன்னேற்றம் வந்து இருக்கும். இப்போ குட்டியாக கடை வச்சுருந்தா கூட அதை வந்து டெவலப் பண்ணுற அளவுக்கு உங்களால் இந்த காலகட்டத்தில் உயர முடியும். இல்லை கம்பெனி அந்த மாதிரி வேலை பார்த்தாலும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, போனஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நிறைய சுப பலன்களை வந்து அள்ளி கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம். உங்கள் மீது வந்து மேலதிகாரிகளுக்கோ இல்லை குடும்பத்தில் இருக்கவங்களுக்கோ ஒரு வித மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து அதிகரிக்கிற நேரமாகவும் இந்த நேரம் வந்து பார்க்கப்படுது. அடுத்த ராசி பார்க்கலாம். அடுத்த ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கும் இந்த திரிகிரக யோகம் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையே வந்து அள்ளி கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம். ஏற்கனவே இருந்த உடல்நல பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை இது எல்லாமே வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படுறத நீங்களே பார்க்கலாம். அதே மாதிரி வாழ்க்கையும் வந்து ஏற்கனவே வாழ்க்கை துணையினால் இருந்த பிரச்சனை, இல்லை நண்பர்கள்னால இருந்த பிரச்சனை, உறவினர்கள்னால இந்த பிரச்சனை அப்படின்னு இந்த எல்லாத்தினால இருந்த பிரச்சனையும் நீங்கி ஒரு வித மன நிம்மதி, மன அமைதி இதெல்லாமே வந்து உங்களுக்கு கிட்டும். புது தொழில், புது முதலீடு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்குறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிட்டும். அந்த லாபத்தில் வந்து நல்ல ஒரு பொருளாதார நிலையும் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது. அடுத்து கடைசியாக எந்த ராசிக்கு திரிகிரக யோகம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தனுஷ் ராசிக்கு இருக்குது. இந்த தனுஷ் ராசிக்கு ஆனி மாதம் முதல்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு வெற்றி வந்து அள்ளி கொடுக்கும் ஒரு மாதமாகவே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை முயற்சிக்கும் போது அது வெற்றிகளை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இவ்வளோ நாள் எந்தவித அங்கீகாரமே இல்லையே, எந்தவித பாராட்டு, புகழ் இல்லை உயர்ந்த பதவி இந்த மாதிரி எதுவுமே நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஏக்கம் இருக்கவங்களுக்கும் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல செய்தி வந்து வரும். உங்கள் திறமைகள் எல்லாமே வந்து நிரூபிக்கப்படும். அதுக்கான வாய்ப்புகளும் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி உங்களோட செல்வாக்கும் வந்து உயரும். வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா தடைகளும் வந்து முழுசாக வந்து நீங்கி எல்லாத்துலேயுமே வெற்றிகள் மட்டுமே கிட்டும். பெரிய ஆட்கள், அரசியல்வாதிகள், அவங்களோட தொடர்பு, நட்பு இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடச்சி அதன் மூலயமா உங்களுக்கு உதவி கிடச்சி நீங்களும் ஒரு பெரிய ஆளாக ஒரு பெரிய இடத்துல அமரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த நேரத்தில் தேடி வரும். இன்றைக்கி நம்ம திரிகிரக யோகத்தினால எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு நல்ல எதிர்மறையான ஒரு பலன்கள் கிடைக்கும், ஒரு ராஜயோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். இந்த ராசிகள் எல்லாருமே வந்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வந்து அடைய முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறையா ஆன்மீக தகவல்களுக்கும் கதைகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.